ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சர்வே ஃபார்ம் மாதிரி எல்லார் வீட்லயுமே கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னமும் அதோட இன்ஃபர்மேஷன் தெரியாம இருக்கு. நிறைய பேர் வீட்ல அவங்களே ஃபார்ம் கொடுத்துட்டு சர்வே எடுத்துட்டு போறாங்க. உங்க வீட்ல அந்த மாதிரி சர்வே எடுக்கலன்னா நீங்க உங்களோட நியரஸ்ட் ரேஷன் ஷாப்ல போயிட்டு அந்த ஃபார்ம் வாங்கி உங்களோட ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம்ல என்ன இருக்கும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஃபார்ம்ல டோட்டலா 4 பேஜஸ் இருக்கு. அதுல பேஜ் நம்பர் 1ல நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் நம்ம என்டர் பண்ணணும். ஸ்மார்ட் கார்டுல இருக்கிற ஹெட்டோட பேரு, இந்த ஸ்மார்ட் கார்டுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட டீடைல்ஸ், அவங்களோட ஏஜ், அவங்க என்ன பண்றாங்க, இந்த டீடைல்ஸ்லாம் நம்ம பேஜ் நம்பர் 1ல என்டர் பண்ணணும். இந்த பேஜ் நம்பர் 1ல பகுதி ஆன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுல 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல இருக்கிற 2 கொஸ்டின்ஸ் என்னதுன்னா, கொஸ்டின் நம்பர் 1ல நீங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாவது அவைல் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. எஸ் ஆர் நோன்னு சொல்லி கொடுத்திருக்கோம். எஸ்னா நீங்க எஸ் டிக் பண்ணிட்டு என்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அவைல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி செகண்ட் கொஸ்டின்ல சொல்லி இருக்காங்க. கீழே காலம் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன கவர்மெண்ட் ஸ்கீம் அவைல் பண்ணிருக்கீங்களோ அது நம்ம கீழே இருக்கிற காலம்ல மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கீழே இருக்கிற காலம்ல நீங்க என்ன மென்ஷன் பண்ணுவீங்கன்னா பேஜ் நம்பர் 3 and 4ல எல்லா ஸ்கீம்ஸும் கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 3 and 4ல இருக்கிற ஸ்கீம்ஸ் என்னதுன்னா அதுல ABCDEFGHIJன்னு சொல்லிட்டு ஜே வரைக்கும் உங்களுக்கு பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுல ஏன்றது பேசிக் நீட்ஸ். பேசிக் நீட்ஸ் அதுல என்ன அவைல் பண்ணிருக்காங்களா அதை டிக் பண்ணிட்டு அந்த காலம்ல மென்ஷன் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பில இருக்கிற எஜுகேஷன் சப்போர்ட் ஏதாவது அவைல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி அவைல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம அந்த காலம்ல நான் அவைல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க என்டர் பண்ணணும். சில எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் ஸ்கீம் இருக்கு. டில சோஷியல் செக்யூரிட்டி பத்தி இருக்கு. பென்ஷன், ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அதெல்லாம் இருக்கும்ல, அது ஆல்ரெடி அவைல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம அந்த காலம்ல அங்க மென்ஷன் பண்ணணும் பேஜ் நம்பர் 1ல. ஈல ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருக்கு ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி அவைல் பண்ணிட்டு இருக்கோம். எண்ட்ல இருக்கிற காலம்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். ன்றது உமன் வெல்ஃபேர் பத்தி இருக்கு. அதுல உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சப்போர்ட் இருக்கு. மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் இருக்கு. ஜின்றது ஹவுசிங் சப்போர்ட். ஹவுசிங் சப்போர்ட்ல இருக்கிற ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி நம்ம அவைல் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அதை அங்க மென்ஷன் பண்ணணும். ஐன்றது அக்ரிகல்ச்சரல் சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர் லோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு இருக்கோம்னா அதுவும் நம்ம அங்க மென்ஷன் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜேன்றது அதர் நீட்ஸ். இல்லாத ஸ்கீம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேல நம்மளோட ஒப்பீனியன் ஜேல மென்ஷன் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் நம்ம கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா இத்தனை பீப்புள் எவ்வளவு ஸ்கீம்ஸ் பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. இந்த காலம்ல நம்ம என்னென்ன ஸ்கீம் வாங்கிட்டு இருக்கிறோம்ன்றது மென்ஷன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் அதுல கொஸ்டின் நம்பர் 3ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கா இல்லையான்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுல எஸ் ஆர் நோ நம்மளுக்கு என்னதோ நம்ம அதை டிக் பண்ணிக்கணும். கொஸ்டின் நம்பர் 4ல என்ன இருக்குன்னா நீங்க மேல நிறைய ஸ்கீம்ஸ் இந்த ஸ்கீம்ஸ்லாம் நான் வாங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்கீம்ஸ்ல எந்த 3 ஸ்கீம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பெனிஃபிட்டா உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த 3 ஸ்கீமோட பேர் மட்டும் கேக்குறாங்க. சோ இதெல்லாம் நம்ம எப்ப பண்றோம்னா நம்ம பார்ட் ஏல கொஸ்டின் நம்பர் 1க்கு எஸ்ன்னு சொல்லி டிக் பண்ணும்போது நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றோம். இஃப் இன் கேஸ் அந்த பார்ட் ஏல கொஸ்டின் நம்பர் 1க்கு நான் நோன்னு சொல்லி நான் டிக் பண்ணனா நான் டைரக்டா பார்ட் பிக்கு போயிடணும். பார்ட் பில இருக்கிறவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஒரு ஸ்கீம்ஸும் அவைல் பண்ணிருக்க மாட்டாங்க. பார்ட் பில என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா பிஃபோர் 2030 உங்களோட ஃபேமிலியோட growthக்காக கவர்மெண்ட் எந்த ஒரு 3 ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ட் பில கேக்குறாங்க. பார்ட் பில ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம அதுல நம்மளுக்கு என்ன 3 இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ நம்ம அதுக்கு டிக் பண்ணிக்கணும். பாயிண்ட்ஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னா ஹவுசிங் ஃபெசிலிட்டி ஏதாவது வேணுமா, இல்ல சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் ஏதாவது வேணுமா, எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் தேவைப்படுமா, டிசபிலிட்டிஸ்க்காக ஏதாவது ஒரு ஸ்கீம் தேவைப்படுமா, ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு 3 ஆப்ஷன் நம்ம டிக் பண்ணிக்கலாம். 10th ஆப்ஷன் என்னதுன்னா அதர்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. மேல இல்லாத ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அதர்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். சர்வே ஃபார்ம் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கும் கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன நீட் இருக்குதுன்ட்டு நம்ம கவர்மெண்ட்க்கு சொல்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. நம்ம கண்டிப்பா நம்மளோட ஃபுல்லஸ்ட் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். நீங்க
இந்த ஃபார்ம் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா நீங்க உங்களோட நியரஸ்ட் ரேஷன் ஷாப்ல போயிட்டு இந்த ஃபார்ம் எங்க குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களோட சர்வேவை ஃபில் பண்ணுங்க. ஆஸ் அ சிட்டிசன் நம்மளோட ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த சர்வே மூலியமா கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன நீட் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம என்னெல்லாம் ஆல்ரெடி என்னென்ன ஸ்கீம் வந்து அவைல் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம கிட்ட கிளியரா இன்னொன்னு என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்கீம் ஏதாவது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா ஃபீல் ஆச்சா? ஈஸியா அவைல் பண்ண முடிஞ்சதா? அப்படியும் ஒரு கொஸ்டின் இருக்கு. எஸ் ஆர் நோ குடுக்கறத பொறுத்து நம்மளோட ஒப்பீனியன் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. Thank you so much for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது பாசிட்டிவ் மெசேஜ் கிடைச்சிருந்ததுன்னா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.